வணக்கம் மக்களே. என்னது மும்பைக்கு மறுபடியும் ஒரு கேப்டனா? அது பூம்ராவா? என்னங்க சொல்கிறீங்க? பெரிய ஷாக்கால இருக்குது. ஆமாங்க, நிஜமாதாங்க பாஸு. ஏன்னா நம்ம மும்பை கடந்த 2 மேட்சுமே படு சொதப்பலைங்க. அந்த ஹர்திக் பாண்டியாவை தேவையில்லாமல் குஜராத் கட்டிருந்து ட்ரேடிங் முறையில் இங்கே வாங்கிட்டு ஸோ அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மொத்த டீமுகட்டையும் பலத்த எதிர்பார்ப்பை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா மார்ச் 24ஆம் தேதி அகமதாபாத்தில் ஜிடி கூட மும்பை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஜிடி நல்லாவே ஒரு பேட் பண்ணி 168 ரன் அடித்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு 31, சாய் சுதர்சன் ஒரு 45, ராகுல் டிவேட்டியா ஒரு 22 ரன் அடித்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கோரு. ஓரளவுக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோர் தான், ஒரு 168 தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் பால் பண்ண பூம்ரா ஒரு 3 விக்கெட்டு, கூல்சி ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆரம்பம் கொஞ்சம் நல்லாவே போச்சு. எப்படி அந்த மேட்சை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு பாண்டியா கொஞ்சம் எகத்தாளமாகவே இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மும்பைக்கு 5 டைம் கப்பை வின் பண்ணி கொடுத்த நம்ம ரோஹித் சர்மாவை அங்கேயும் இங்கேயும் ஃபீல்டிங்கில் நிற்க வச்சு லாங்கானில் தாட்டி விட்டு பயங்கர ஒரு எதிர்ப்பை ரஃபீர்கிட்ட சம்பாரித்து ஹோல் க்ரௌடே அவருக்கு அகென்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்த பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வின் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வெறும் 162 ரன் மட்டுமே எடுத்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராக ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் தான் களயிறங்கினாங்க. இஷான் கிஷன் பலத்தை எதிர்பார்ப்பு மத்தியில் அடித்து பிடுங்கி தள்ளிடுவன் வந்தார். ஆனால் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். ஸோ நம்மளோட ரோஹித் சர்மா அவரோட கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 43 ரன்னு, நமன்தீர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்னு, டெவால்டு பிரேவியஸ் ஒரு 46 ரன்னு, திலக் வர்மா அவரோட கன்சிஸ்டன்டிக்கு ஒரு 25 ரன் எடுத்தாங்க. ஸோ ஜிடி சார்பில் சூப்பராக பால் பண்ண ஒமர் ஜாயி 2 விக்கெட்டு, உமேஷ் யாதவ் 2 விக்கெட்டு, ஸ்பென்சர் ஜாசன் ஒரு 2 விக்கெட்டு, மோஹித் சர்மா ஒரு 2 விக்கெட் எடுத்து கலக்குன்னு கலக்கி பாண்டியாவோட முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு வின்னு சூப்பரான வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பழக்கத்தில் எப்படியா மாற்றி ஆகணும், செகண்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு மார்ச் 27ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, சன்ரைசர்ஸ்க்கு மோதுனாங்க. ஸோ டாஸை வின் பண்ணி கிறுக்குத்தனமாக இந்த பாண்டியா என்ன பண்ணி தொலைஞ்சார், பேட்டிங் எடுத்து தொலையாமல் தேவையில்லாமல் பவுலிங்கை சூஸ் பண்ணி தேவையில்லாமல் நான் பெரிய பிடிங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பும்ராவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெல் கொடுக்காம எந்த கிறுக்கனாவது கொண்டு போய் வேறு எவனுக்காக கொடுப்பேனா. ஆனால் அந்த நேரத்தில் பாண்டியா கிறுக்குத்தனமாக கொண்டு போய் ஒரு புது பவுலர்கிட்ட கொடுத்தாரு. ஸோ ஓப்பனிங் பேராக பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் டிராவிஸ் ஹெட்டும் தான் களம் இறங்கினாங்க. எப்படி நாங்கள் பிடுங்கி சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா மனக்கோட்டை கட்டினார். ஸோ அதெல்லாம் தவிடுபுடி ஆக்குற மாதிரி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு சூப்பரான ஒரு 277 ரன்ஸ், அதாவது 277 ரன்னை குவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படிச்சிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்களா தடி எடுத்தவள தண்டல்காரங்கன்னு சொல்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட் ஒரு 62, அபிஷேக் சர்மா ஒரு 63, மார்க்ரம் ஒரு 42, கிளாஸன் கிழிச்சு விட்டு பாண்டியாவோட முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி ஒரு 80 ரன் அடித்து இமாலய ஒரு இலக்கை கொண்டு 277 ரன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ விக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டியா ஒரு விக்கெட்டுமே, கோட்ஸி ஒரு விக்கெட்டுக்குமே, பியூஷ் சாவ்லா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த மாப்பாக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட சவுத் ஆப்பிரிக்கன் டீம் யங்கஸ்ட்டு பிளேயரு தேவையில்லாமல் அப்புறம் உள்ளே கொண்டு வச்சு அவர் ஒரு 66 ரன் கொடுத்து ஒரு 277 ரன் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் மும்பை அணி ஒரு பெரிய டீம் இல்லையா, எப்படியாவது ஒரு இந்த பிரேக்கை உடச்சாகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பூம்ரா டீமு நம்மளோட ரோஹித் சர்மா டீம் காலில் உலகாத கிறையா நம்மளோட பாண்டியா நெஞ்சு நக்கிட்டார்னு சொல்லணும். ஸோ அதுக்கு ஏற்றபடியாக நம்மளோட ரோஹித் சர்மாவுமே இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. 2 பேருமே ஒரு பெட்டரான இன்னிங்ஸ் ஆடினாங்க. அதில் ரோஹித் ஒரு 26 ரன்னு, இஷான் கிஷன் ஒரு 34 ரன்னு, நமன்தீர்னு ஒரு 30 ரன்னு, திலக் வர்மா சூப்பரான கிளாஸு ஒரு 64 ரன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவால்டு பிரேவியஸ் ஒரு 42 ரன்னு. இந்த பாண்டியா எதுக்கத்தான் ஆடினாங்கன்னு தெரியாமல் ஒரு 20 பால் பிடிச்சி 24 ரன் அடித்து எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேலே வச்சுட்டு இருந்த போது இவர் மட்டும் ஒரு 100க்குள்ளே இருந்து அத்தனை கிரிக்கெட்டுக்காரங்கிட்டே கண்ட மேனிக்கு வார்த்தை வாங்கிட்டு மேட்சை கோட்டை விட்டுட்டார். ஸோ அப்படி போராடி
ஒரு பெட்டர் ஸ்கோராக 246 ரன்னு கொண்டு வந்துட்டார். ஸோ வந்து க்ரௌடெல்லாம் வந்து ரொம்பவுமே அகெயின்ஸ்டாக போனங்காட்டி இப்படியே விட்டால் மும்பையோட சாம்ராஜ்யமே சரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மேட்ச் வந்து லாஸ் ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு மீட்டிங்கை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் போட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா வந்து நீதா அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், மார்க் பவுச்சரு, ஜகீர் கானு ஸோ எல்லாமே ஒன்று கூடி நின்று பாண்டியா இந்தளவுக்கு போச்சுன்னா ஃபேன்ஸ்னாலேயே வந்து நம்ம மேட்ச்சை லாஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து அவர் ஆஸ் யூஷுவலாக ஒரு பிளேயராகவே தொடரட்டும். பூம்ராவுக்கு வந்து ஏற்கனவே வந்து கேப்டன்ஷிப் பண்ண அனுபவம் இருக்குது. ஸோ ரோஹித்துக்கு கொடுத்தா தான் இதில் பிரச்சனை வரும், நம்ம பூம்ராவை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எப்படியாவது ஏப்ரல் 1 ராஜஸ்தான் கூட நடக்கிற மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் வந்து பூம்ராவுக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்கலான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, போக போக பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஏப்ரல் 1 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.